தலைப்பில் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தருவதால் அவரை வரவேற்கும் வகையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தர உள்ளதால் அவரை வரவேற்கும் வகையில் பல்லாவரம் கீழ்கட்டளை பகுதி சார்பாக சந்திரசேகர் ராஜா தலைமையில் குமார் அவர்களின் முன்னிலையில் பல்லாவரம் கீழ்கட்டளையில் உள்ள சிவசக்தி மகாலில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் தன்சிங் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். ஆகவே இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொண்டனர். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் மலைப்பாக இருக்கிறது. இங்கே நம்ம பெரும்பாலானவர்கள் தமிழ் சேனல்ல தான் பார்க்கிறோம். தமிழ் சேனல்ல பெரும்பாலானவர்கள் இந்த நிகழ்ச்சியை இரட்டடிப்பு செய்கிறார்கள். ஒரு சில சேனல்கள் அண்ணன் அவருடைய நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்ணன் அவருடைய இந்த நிகழ்ச்சியை இந்தியாவிலே உள்ள பிரபலமான ஆங்கில சேனல்கள் இன்றைக்கு ஒளிபரப்பு செய்யும். மிக நன்றாக செய்திகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்திய அளவிலே அண்ணனுடைய இந்த எழுச்சி பயணம் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இந்தியாவிலேயே அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்காதா என்று யோசிக்கிறேன். 35 தொகுதிகளிலே அண்ணன் அவர்கள் பிரச்சாரம் முடிந்ததற்கு பிறகு நமது முதலமைச்சருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்பவே அட்மிட். இன்னும் 234 தொகுதிகளில் அண்ணன் அவர்கள் முடிக்கும் போது பெரும்பாலான அமைச்சர்கள், பெரும்பாலான திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்படக்கூடாது. அந்த எழுச்சி பயணத்தின் சிறப்பு. அந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள் எல்லோரும். அண்ணன் அவருடைய யதார்த்தமான பேச்சு, நாடகம் இல்லாத, நாடக நடிப்பு இல்லாத ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதியின் அந்த எழுச்சி பயணம்